இன்றைக்கி காணும் பொங்கல் மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுலில் துருகின தேங்காய் எடுத்துக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ், 2 காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம், பட்டை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா தேவையான அளவுக்கு உப்பு கூட போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் துருவி வச்சுருந்தாலும் அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுருங்க, கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நெக்ஸ்ட் நம்ம குக்கர் வச்சுக்கோங்க. மட்டன் போட்டுக்கோங்க. கூட பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டிருக்கேன். வாசனைக்காக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 4-5 விசில் வரட்டும். அது அரைவேக்காடாக வெந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு மொத்தமாக நம்ம சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம்ல அது போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி, ஒரு சைஸ் தக்காளி எடுத்து வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட் அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பவுல்லையே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச மிளகா பொடி, குழம்பு மிளகா பொடி இருக்கும்ல, ஸோ அது ஒரு 4-5 ஸ்பூன் போட்டிருந்தேன் நான். அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. குக்கரில் நம்ம வேகிறதுக்கு வச்சுருந்தோம்ல மட்டன், அதை தண்ணியோடு எடுத்து ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா வெந்ததும் நம்மளுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் நல்லா திக்கான கிரேவி